ஏன் ஜூலி இவ்வளவு நல்லா சமைக்கிறியே கேட்டரிங் கிளாஸ் ஏதாவது போறியா? எந்த கிளாஸ்க்கும் போல, நானே செஞ்சு செஞ்சு கத்துக்கிட்டேன். அது சரி. ஜூலி மெழுகுவர்த்தி இல்லைன்னா பரவாயில்ல, இல்ல இருக்கு, கொண்டு வரேன். தென்காசி பாலகுமாரன் கூட உட்கார்ந்து நான் கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? அதுவும் ஏன் வீட்டுல. சாரி சாரி சாரி, என்ன பண்ணிட்ட பாருங்க. சாரி சாரி, இட்ஸ் ஓகே. இது கீழே கொட்டல, அதை மனசுல இருந்து அழிச்சிடுங்க. ஓகே. மங்கா ஜூலி, என்ன பயங்கர மூடோட்டா இருக்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு பௌர்ணமி. இந்த மாதிரி நாட்கள்ல எனக்கு இப்படிதான் இருக்கும், ஒரே அழுகழுகியா வரும். அது சரி. ஒன்று சொல்லலாமா? என்ன? நான் இது வரைக்கும் உங்க திறமையை தான் லவ் பண்ணேன், உங்க எழுத்த. ஆனா இப்போ உங்க எழுத்த மட்டும் இல்ல, உங்களையும் லவ் பண்றேன். உங்க பார்வை, உங்க பேச்சு, உங்க சிரிப்பு, உங்க நிதானம், உங்க உடம்பு எல்லாம். ஜூலி, எனக்கு தெரியும் தெரியும், நீங்க உங்க பொண்டாட்டி மேல உயிரையே வச்சிருக்கீங்க. அந்த அம்மாவை தவிர இன்னொரு பொண்ணை நீங்க நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டீங்க. குறிப்பா என்ன? ஜூலி, இங்க பாரு, ஏன் நீ உன்னையே தாழ்த்திக்கிறாய்? உனக்கு என்னமா குறை? நல்லா தானே இருக்க. தேங்க்ஸ். கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா அது உண்மை இல்லை. அது உங்களுக்கும் தெரியும். நீங்க மகா திறமைசாலி, பார்க்கறதுக்கும் கம்பீரமா இருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு பொண்ணு உங்களை மாதிரி ஒருத்தரை லவ் பண்றதுல உள்ள வலி என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அது கொடுமை. நீங்க நிச்சயமா எனக்கு கிடைக்க மாட்டீங்க, ஆனா அது ஒத்துக்கதான் எனக்கு மனசு வர மாட்டேங்குது. It's better to have loved and lost than to have never loved at all. Oscar Wilde. உங்க எழுத்து வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும், உங்க காலம் சரியாயிட்டு வருது, நீங்க போயிடுவீங்க. ஜூலி, ஏன் இப்படி பேசுற? நான் ஏன் போனா? இல்ல, அப்படி போனா கூட நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேனா? பாலு, நான் முட்டாள் இல்லை. I don't want to nourish such wishful thoughts. அதான் யோசிக்க எனக்கு குழப்பமா இருக்கு.
உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்க துணியெல்லாம் துவைக்கிறதுக்குன்னு கொண்டு போவேனா, அதெல்லாம் அன்னன்னைக்கே வாஷ் பண்றது இல்ல. நைட் எல்லாம் என் முகத்துல போட்டு தூக்குவேன். உங்க வேர்வை அதுக்கு நீங்க குணமாய் போனதுக்கு அப்புறம் நான் இங்க எப்படி இருக்க போறேனோ தெரியல. செத்தனும் போல இருக்கு பாலு. இது யூஸ் பண்ணிடுவேணும்னு பயமா இருக்கு. கர்த்தர் தான் என்ன வழி நடத்து. நான் சர்ச்சுக்கு போறேன். Huh.